வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இப்போ எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே கம்மியான டைம் தான் இருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட்ல எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு டைம் கிடையாது. அதுக்காக தான் நான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான எம்சிக்யூ என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷன் இருந்தால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம தமிழில் பயிற்சி வினாத்தாள் 7 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் ரிவிஷனுக்காக போட்டிருக்கோம். அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ப்ரிப்பரே பண்ணல அப்படின்னு நினச்சாலும் இந்த எம்சிக்யூஸ்லாம் பார்த்தீங்கனாலே அட்லீஸ்ட் உங்களால் ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி முனிசாமி. இவர் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இவர் தான் இந்த திருக்குறளை உரை எழுதியிருக்காரு, திருக்குறளார். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த தமிழ் திருக்குறளை படித்தும் அதை எல்லாருக்கும் நடத்தியும் வகுப்புகள்லாம் நடத்தியிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வி முனிசாமி. பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையை எழுதியவர் யாருன்னா சுப்ரபாரதி மணியன். சரிங்களா? பள்ளி மறுதிறப்பு அப்படின்ற கதையை எழுதினது யாரு? சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் நடத்திய இலக்கிய இதழுடைய பெயர் என்னன்னா கனவு. சரிங்களா? சுப்ரபாரதி மணியன் நடத்திய இலக்கிய இதழுடைய பெயரு கனவு. சுப்ரபாரதி மணியனுடைய நூல்கள்லாம் எல்லாருமே கண்டிப்பா தனியா கூட எழுதி வச்சு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய இந்த நூல்கள் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அதுவும் குறிப்பா இந்த விருதுகள் வாங்கின நூல்கள் பத்தி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த இதழ், அவர் என்ன இதழ் நடத்தினாரு, இல்ல ஒரு 4 இதழோட பேர் கொடுத்துட்டு இதுல எதுல அவர் கவிதை எழுதல, இந்த மாதிரியான கொஸ்டின் நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்ப சுப்ரபாரதி மணியனுடைய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெடி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெடி அப்படின்னா என்ன சொல்றோம்னா நாற்றம். சரிங்களா? நெடி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நாற்றம். யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்னா தேனரசன். சரிங்களா? அவருடைய கவிதைகள்ல இந்த சமுதாய சிக்கல்களை ஒரு எள்ளல் தன்மையோடு சொல்வாராம். சரிங்களா? எள்ளல் சுவையோடு வெளிப்படுறது அப்படின்னா தேனரசனுடைய கவிதைகள்ல அப்படின்னு சொல்றாங்க. தேனரசனுடைய முக்கியமான படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். சரிங்களா? மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். மேகம் மழை பொழிவது போல கவிதை பாடுபவர் யாருன்னா காலமேக புலவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னா வரதன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகம் மழை பொழிவது, எப்படி ஒரு மேகம் மழை பொழிதோ அந்த மாதிரி கவிதையை பாடுறவர் தான் யாருன்னு சொல்றாங்க? காலமேக புலவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காலமேக புலவரின் நூல்கள் என்னென்னா திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். இந்த எல்லா நூல்களும் காலமேக புலவரின் முக்கிய நூல்களாக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பரி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை. இது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? பரி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா குதிரை. நுண்கலைகளுள் முதன்மையானது எதுனா ஓவிய கலை. ஏன்னா ரொம்பவுமே நுட்பமா தான் அதை நம்ம வரைவோம் இல்லைங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதான் நுண்கலைகளுள் முதன்மையானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னது? ஓவிய கலை. சுவர் ஓவியங்கள் அதிகமாக காணப்படும் இடம் எதுனா தஞ்சை பெரிய கோயில். ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. சுவர் ஓவியங்கள் அதிகமாக காணப்படும் இடம் எது? தஞ்சை பெரிய கோவில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது? சீவக சிந்தாமணி. சரிங்களா? சீவக சிந்தாமணியில தான் குணமாலை அப்படின்ற ஒரு தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சீவக சிந்தாமணி. இந்த துணியில வரையறதுக்கு ஒரு பேரு சொல்லுவாங்க கலம்காரி ஓவியங்கள். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். கலம்காரி ஓவியங்கள்னா துணியில வரைகிற ஓவியங்களுக்கு பேர் தான் கலம்காரி ஓவியங்கள். சரிங்களா? ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படும் நூலகம் எதுன்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகம். சரிங்களா? ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படும் நூலகம்
நூலகம் எது? தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னா பரிபாடல். இந்த மாதிரி வரிகள் கொடுத்துட்டு எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த வரிகளுடைய இது என்னன்னா ஓவிய மண்டபங்கள் இருந்ததாகவும் அதுல ஓவியங்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் இந்த வரிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாரதியார் முதலில் கேலி சித்திரம் கருத்து படம் வரைந்த இதழ் எழுதி. இது நம்மளுக்கு என்னவா கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கருத்து படம் முதலில் யாரால் வரையப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாரதியார் அப்படின்ற கொஸ்டின் கேக்குது. சரி, இந்த கொஸ்டின் வேற மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா பாரதியார் முதலில் இந்த கேலி சித்திரம் சொல்றோம்ல இந்த கருத்து படமா வரைந்த இதழ் எது அப்படின்னு கேட்பாங்க. எந்த இதழ்னு பாத்தீங்கன்னா இந்தியா இதழ். சரிங்களா? ஐரோப்பிய கலை நுணுக்கங்களுடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகித்தவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. சரிங்களா? ஐரோப்பியாவுடைய கலை நுணுக்கங்களுடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யாருன்னா கொண்டையா ராஜு. சரிங்களா? நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையா ராஜு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்லயும் கேட்பாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவியம் வேறு பெயர்கள் என்னென்னா ஓவு, ஓவியம், ஓவம், படம், படாம், வட்டிகை செய்தி. இது எல்லாமே ஓவியத்தை குறிப்பிடுற வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஓவியம் வரைபவர் அவருக்கு வேறு பெயர்கள் என்னென்னா கண்ணுள். இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், வித்தகர், கிளவி வல்லோன். சரிங்களா? அடுத்து ஓவிய கூடம் வேறு பெயர்கள் என்னன்னா எழுத்தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஊவேசா நூலகம் எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. ஊவேசா நூலகம் எங்க இருக்குன்னா சென்னையில கிபி 1904 கொடுத்திருக்காங்க. 194 கொடுத்திருக்காங்க. இதை நான் இயர் செக் பண்ணிட்டு திருப்பியும் சொல்றேங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேங்களா? கிபி 194 சென்னையில ஆரம்பிக்கப்பட்டது. 2128 ஓலைச்சுவடிகளும் 941 தமிழ் நூல்களும் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஊவேசா நூலகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இதை மட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஏன்னா ஒரு நம்பர் மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன் கமெண்ட்ஸ்ல. சரிங்களா? இல்ல இதுவே கரெக்ட்னா நான் இதுவே கரெக்ட்னு சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளம்ல என்ன இருக்குன்னா மறைமலி அடைகளுடைய நூலகம் இருக்கு. கன்னிமாரா நூலகத்தினுடைய 3ஆம் தளத்துல என்ன இருக்குன்னா மறைமலை அடிகளுடைய நூலகம் இருக்கு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை எப்போது திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா 2000 ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாளன்று. அதாவது அதை கட்ட ஆரம்பிச்ச ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1990. இந்த ஆண்டுல கிட்டத்தட்ட 10 வருடங்களா இதை கட்டியிருப்பாங்க. 2000 ஆண்டுல தான் கட்டி முடிக்கப்பட்டது. ஜனவரி திங்கள் முதல் நாளன்று அதை திறந்து வைத்தாங்க. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை. அது எத்தனை அடின்னு கேட்டாங்கன்னா 133. அதாவது அதோடைய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை தான் அந்த திருவள்ளுவர் சிலையோட உயரத்துடைய எண்ணிக்கையும். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பூம்புகார் கடற்கரையில அமைந்துள்ளது என்னன்னா இந்த சிற்ப கலைக்கூடம். இது எப்போது திறந்து வைக்கப்பட்டதுன்னா 1973. சிற்ப கலைக்கூடம். அதாவது இதுல இந்த அந்த சிலப்பதிகாரத்தோட கதையே அப்படியே சிற்பங்களா வடிவமைச்சு வச்சிருப்பாங்க நம்மளுக்கு. சரிங்களா? அது எங்க இருக்கு? பூம்புகார் கடற்கரையில இருக்கு. புகவா சொல்லின் பொருள் என்னன்னா உணவாக. சரிங்களா? புகவா சொல்லின் பொருள் என்ன? உணவாக. ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்று மூன்றுரையினார் கூறுவது என்னன்னு கேக்குறாங்க. ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. இவரு விருந்தோம்பல் பற்றி சொல்லியிருப்பார். நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா கி.வி. ஜெகநாதன். சரிங்களா? நாட்டுப்புற பாடல்களை ஒரு நூலா தொகுத்திருக்காரு. அந்த நூலுடைய பெயர் என்னன்னு கேட்டாலும் மலை அருவி. அந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா கி.வா. ஜெகநாதன். பாண்டியர்களின் 2ஆம் தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலி. சரிங்களா? பாண்டியர்களின் 2ஆம் தலைநகரம் எதுனா திருநெல்வேலி. அதே மாதிரி நெல்லிக்கு அதிகமா உற்பத்தி செய்யற இடமும் திருநெல்வேலி.
திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்கிறார் யாருன்னா திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்றது யாரு? திருஞான சம்பந்தர். பொதியில் ஆயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இளங்கோவடிகள். இந்த வரிகள்ல இமயமலையை விடவும் பொதிகை மலையை அதிகமா அவர் பாராட்டி சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இளங்கோவடிகள். தாமிரபரணி ஆற்றுடைய முந்தைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா தன்பொருணை நதி. சரிங்களா? தாமிரபரணியோட முந்தைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா தன்பொருணை நதி. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஷ் துறைமுகம் இருந்துள்ளது. கொர்க்கை துறைமுகம் எங்க இருந்திருக்குன்னா தாமிரபரணி ஆறு கடலோட கலக்கும் இடத்துலதான் இந்த கொர்க்கை துறைமுகம் இருந்துள்ளது சொன்னாங்க. அங்க ரொம்பவுமே ஸ்பெஷல் எதுனா முத்து குளித்தல், முத்து அதிகமாக எடுக்கும் இடம் இந்த கொர்க்கை துறைமுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொர்க்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுகிறதுன்னா அகநானூர்ல. அதாவது கொர்க்கையில தான் அதிகமா இந்த முத்து எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்றது எந்த பாடல்ல சொல்லியிருக்காங்கன்னா அகநானூறு நூல்ல சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்ட தெருவை என்ன தெருன்னு சொல்றாங்கன்னா காவற்புரை தெரு. சரிங்களா? அந்த தெருக்கு பேர் என்னன்னா காவற்புரை தெரு. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்ட தெரு தான் இந்த காவற்புரை தெரு. கூலம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா தானியம். சரிங்களா? கூலம் சொல்லின் பொருள் என்ன? தானியம். அணிகலன்கள் பொற்காசுகள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதியை தான் அக்கச்சாலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அக்கச்சாலையில வாழ்பவர்கள் யாருன்னா இந்த அணிகலன் பொற்காசுகளை உருவாக்கும் பணியை செய்பவர்கள் தான் இந்த அக்கசாலையில வாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாண்டிய அரசி மங்கையர்கரசியை மகளிர் வரவேற்ற இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா திருமங்கை நகர். மங்கையர்கரசி மங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிய அரசி மங்கையர்கரசியை மகளிர் வரவேற்ற இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா திருமங்கை நகர். திருநெல்வேலிக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வேணுவனம். வேணுவனம் அப்படின்னு என்னன்னா மூங்கில் காடுகள் நிறைந்த இடம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? திருநெல்வேலிக்கு மற்றொரு பெயர் என்னன்னா வேணுவனம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் இடம் எதுனா பாளையங்கோட்டை. ஏன்னா இங்க நிறைய கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால தென் இந்தியாவுடைய ஆக்ஸ்போர்டுன்னு அழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? தென் இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாளையங்கோட்டை. எதற்காகனா அங்க நிறைய கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால. வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் யாருன்னா கடிகை முத்து புலவர். இவரும் எட்டயபுரத்தை சேர்ந்தவர் தான். பாரதிக்கு முன்பே ஒரு புலமை வாய்ந்த புலவர் அப்படின்னா கடிகை முத்து புலவர் தான். சரிங்களா? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியவர் யாருன்னா கடிகை முத்து புலவர். தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கும் இடம் எதுனா சீவலப்பேரி. அதை முக்கூடல் அப்படின்னும் சொல்லுவாங்க. எந்தெந்த நதி பாருங்க? தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கும் இடத்தை சீவலப்பேரி அப்படின்னு சொல்றாங்க. திருநெல்வேலி காந்திமதி அம்மனை பற்றி பாடியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். திருநெல்வேலி காந்திமதி அம்மனை பற்றி பாடியவர் யாரு? பலப்பட்டடை சொக்கநாதர் புலவர். அடுத்தது என்னன்னா சீதகாதி பிறந்த ஊர். நான் ஆன்சர் இதுல எழுதல. நான் உங்களுக்கு ஆன்சர் என்னன்றத பார்த்து சொல்றேன். சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நான் இதை ஆன்சர் போட்டு வைக்கிறேன். சீதகாதி பிறந்த ஊர். ஓகேங்களா? டி.கே. சிதம்பரநாதர் நடத்திய இலக்கிய அமைப்பு எதுனா வட்டத்தொட்டி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. சரிங்களா? டி.கே. சிதம்பரநாதர் நடத்திய இலக்கிய அமைப்பு எதுனா வட்டத்தொட்டி. சரிங்களா? அடுத்து தகழி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஓகேங்களா? தகழி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா அகல் விளக்கு. சரிங்களா? தகழி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகல் விளக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முனைப்பாடியார் இயற்றிய நூல் எதுனா அறநெறி சாரம். சரிங்களா? முனைப்பாடியார் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அறநெறி சாரம். அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 225 பாடல்கள் இருக்கு. சரிங்களா? 225 பாடல்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் என்னென்ன இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னென்ன இதழ்கள்னு பாத்தீங்கன்னா அருளோசை, அறிக அறிவியல். சரிங்களா? குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்களோட பேரு அருளோசை, அறிக அறிவியல். இந்த 2 நூல் தாங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. சீதகாதி பிறந்த ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காயல்பட்டணம். சரிங்களா? காயல்பட்டணம் இல்லைன்னா கீழக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. முற்காலத்துல கீழக்கரைன்னு சொன்னாங்க. இப்ப அது காயல்பட்டணம். சரிங்களா? ஆன்சர் எழுதிக்கோங்க. காயல்பட்டினம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள்னா தியானம் செய். சரிங்களா? ஜென் என்ற ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள்னா தியானம் செய்தல் என்று பொருள். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.